அளிக்காமல் கேம்ப்ல கலெக்டருக்கு நீதி கேட்காம உச்ச நீதிமன்றம் ஒரு பெண், ஒரு முஸ்லிம் பெண், ஒரே முஸ்லிம் பெண் Turkish farm. You cannot underestimate, you could never ever underestimate the power of a Muslim woman, especially hijab-clad Muslim woman. போனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவர்கள் தண்டனை பெற்றுக் கொடுத்தார். நரேந்திர மோடி அரசாங்கத்தை மீண்டும் வெளியே வர போது ஜஸ்டிஸ் நாகரத்னா கேட்டார், திஸ் இஸ் a fraud play in this court in the side of Gujarat government என்று சொன்னார். என்ன fraud play பண்றீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் விடுவிக்கப்பட்டவர்கள் சிறையில் எடுத்தார் முஸ்லிம் பெண். ஆனால் அவருக்கு அவர்களுடைய அநீதி இழைத்ததிலேயே நரேந்திர மோடி பாஜக நீதிபதி வைக்கிறார். பெண்களுக்கு ஒரு உறுப்பினராக இருக்கணும் இதுல அப்படிங்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வக்ஃபா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் முக்கியமான பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், the bill states that any government property identified as waqf will cease to be so. will cease to be so. ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க வக்ஃபா இது வக்ஃபுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அதை மீண்டும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாற்றுறதுக்கு இந்த சட்ட திருத்த முடிவு இருக்கிறது. அரசு சொத்து அதை நீங்க கவர்மெண்ட் டிஸ்பியூட் வருதுன்னு அவன் என்ன செய்வான், இது அரசு சொத்து வக்ஃபு கிடையாது, இது அரசு சொத்து என்று சொல்லுவான். அதுதான் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் வருது. ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃபா இல்லையான்னு இவருக்கு யார் டிசைட் பண்ணிட்டு இருந்தா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃபா இல்லையான்னு வக்ஃபா டிசைட் பண்ணிட்டு இருந்துச்சு. இனிமேல் அந்த ப்ரொவிஷனை மாற்றிட்டு இனிமே வக்ஃபு போர்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃபா இல்லையான்னு வக்ஃபு டிசைட் பண்ணாரு. அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வக்ஃபை சர்வே பண்றதுக்கு சர்வே கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் 2 பேர் இருந்தாங்க. இனிமேல் கலெக்டர், அந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர், நம்ம சர்வே இருப்பாங்க, கமிஷனர் இருப்பாங்க, அவங்க முஸ்லீமாக இருப்பாங்க. இங்கே ஒரு கலெக்டர் இருக்கும், அவர் தான் சர்வே பண்ணுவார். தெரியல எதற்காக இனி நம்ம ஒரு வக்ஃபு சொத்தை யார் சர்வே பண்ணுவா, ஒரு கலெக்டர் போய் சர்வே பண்ணுவார். அதே மாதிரி பெண்டிங் சர்வே, வேற ஏதாவது சர்வே பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட் ரெவென்யூ அப்படி ரெவென்யூ ஆஃபீஸர் பண்ணுவாங்க. அதனால ரெவென்யூ ஆஃபீஸர் அதை சர்வே பண்ணுவாங்க. அப்படின்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். எப்படி இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டிங்கிறது உறுதியாகும். அதே மாதிரி சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் அப்படின்னு உருவாக்கி, அதான் சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் ஒன்று உருவாக்கி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வக்ஃபு போர்டு 3க்குமே யூனியன் மினிஸ்டர் இன் சார்ஜ் இருப்பார். அவர் தான் எல்லாரையும் கவனிப்பார். எங்கிருந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். யூனியன் மினிஸ்டர் இன் சார்ஜ் இருப்பாரு. நரேந்திர மோடிக்கு கீழே ஒரு மினிஸ்டர் இருப்பாரு. அவரே நம்ம வக்ஃபு ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார், அவரே கவனிப்பார். இதெல்லாம் அதனுடைய சட்ட திருத்தங்களிலே கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி ட்ரிபியூனல் பற்றி இருக்கிறது, அப்பீல் பற்றி ட்ரிபியூனல் அப்பீல் போகணும்னு சொன்னால் இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி இல்லாமல் ட்ரிபியூனல் பிரச்சனை அப்படின்னா நம்ம கோர்ட்டு, நம்ம ட்ரிபியூனல் தனி கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டு இதுக்கு அப்புறம் அப்பீல் வேணும்னா கூட நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகலாம், புதுசாக கிடைச்சிருக்கலாம். அதே மாதிரி போரா அகாதானிகளுக்கெல்லாம் தனி வக்ஃபு போர்டு அவர்களுக்கு வக்ஃபு ப்ராப்பர்ட்டி இருந்தார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி சட்டவிரோதமான சிறுபான்மையினருக்கு எதிராக வக்ஃபு என்பதே எப்படி கொண்டு வராங்கன்னா, மக்களே இவங்க வக்ஃபு மண்டலில் ஏற்றமாக இருக்கிறாங்க, நேராக ஒரு ரெக்கார்ட் சேர்மன் போவார், போய் பார்த்துட்டு இந்த இடம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதி விட்டு கொண்டு வரோம் அப்படின்னா சொல்கிறான். அப்படின்னு கொண்டு வரோம். வக்ஃபு என்ற தத்துவமே எதற்காக என்றால் ஏழை எளிய மக்களுக்காக, அனாதைகளுக்காக, சொத்துக்காக சிரமப்படுபவர்களுக்காகத்தான் வக்ஃபு என்று அறிவிக்கப்பட்டது. ஒன்றே ஒன்றை நரேந்திர மோடி அரசுக்கும் இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கி நசுக்கி தன்னுடைய வாழ்நாளில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைக்கிற பாசிச பாஜகவுக்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். தன்னுடைய கைகளில் ஆட்சி அதிகாரம் தரப்பட்ட போது அந்த மக்களுக்கு நீதியாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டான் பிடல் காஸ்ட்ரோ. அதற்குத்தான் 49 ஆண்டுகள் அவன் ஆண்டாலும் அவனுடைய ஆட்சியில் எந்த சலசலப்பும் இல்லை. நான் தம்பி ரவுல் காஸ்ட்ரோ கூப்பிட்டு அவரே ஆட்சி கொடுத்து மேல ஆட்சி அவரே நீர் நேர்மையான ஆட்சி. 25 ஆண்டுகளை ஆண்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக தன்னுடைய பாசிசத்தில் நீ இப்பதான் 11ஆம் வருஷம், இப்பதான் எத்தனாம் வருஷம், 11ஆம் வருஷம், 25 ஆண்டுகள் கிடுக்குப்பிடி கொண்டு முசோலினி இத்தாலியை ஆண்டான். பாசிச பாஜகவின் அடிவருகளே, நரேந்திர மோடியின் ரசிகர்களே கேட்டுக்கொள்ளுங்கள். 25 ஆண்டுகள் இத்தாலியை தன்னுடைய கைகளில் வைத்து ஆண்டிருந்தான். அவருடைய நண்பர் கிராசியானி சொன்னான், நான் முசோலினி முன்னால் கணிக்கப்பட முடியாது, என் கூட படித்த ஃப்ரெண்டு தான், என் கூட படித்த ஃப்ரெண்டு ஸ்கூல்ல. ஆனால் அவன் அதிபரானால் நான் அவன் கீழே கமாண்டரா இருந்தேன்.
அவன் கிட்ட போய் என்னால கணக்கு கூட முடியாது. பயம், கொன்றுவான் பயம். தன்னுடைய கைகளை அவருடைய கட்டுப்பாடோடு வைத்திருந்தான் இட்டாலியை. 25 ஆண்டுகள் ஆண்டான். ஆனால் தான் செய்த இடைச்செடியாரத்துக்காகவும் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு எதிராக அவன் செய்த அநீதிக்காகவும் 25 ஆண்டு கால ஆட்சி காலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. மிலானை நோக்கி ஓடினான். தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு ஓடினான். அவனுடைய 25 மந்திரிகளோடு ஓடினான். துரத்தி பிடித்தார்கள் மக்கள். புரட்சி கிடைத்தது. அநீதிக்கான ஒரு இறுதி கட்டம் முடிவு செய்யப்பட்டது. அதே முசோலினியை இத்தாலியின் தெருக்களில் தலைகளாக கொண்டிருந்தார்கள். வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக சிறுபான்மையினரை, ஒடுக்கப்பட்டவர்களை, குரலாற்றவர்களை நீங்கள் நசுக்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். The cops were spat and beaten என்று வரலாறு எழுதுகிறது. தலைகளாக கொண்டிருக்கப்பட்ட முசோலினியும் அவருடைய மனைவி பெட்டாச்சியும் அவருடைய தோழர்களாக இருந்தவருடைய மந்திரிகள் அனைவரும் தலைகளாக கொண்டிருக்கப்பட்டார்கள். மக்கள் தங்கள் செருப்பாலை கலட்டினார்கள், எச்சிலை காயம் விழுந்தார்கள், செருப்பால் அடித்தார்கள். இதுதான் வரலாறு. உலகத்தில் எப்பேற்பட்ட சர்வாதிகாரிகளும் மக்களுக்கு முன்னால் ஒரு நாள் மண்டியிட்டார்கள். தன்னை சர்வாதிகாரம் தோக்கினார். ஒரு நாள் நரேந்திர மோடியே இதே மக்களாட்சியின் முன்னால் நீங்கள் மண்டியிடுவீர்கள். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். இதே ஜனநாயக நாட்டில் எங்களுக்கும் காலம் வரும். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு கூட நாங்கள் மன்னிப்பை கொடுப்போம். காரணம் நாங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் அக்மத சைஃபஹு ஃபஹுவ ஆமின், மன் தகல பைத்தல்லாஹி ஃபஹுவ ஆமின், மன் தகல பைத்த அபீ சுஃபியான் ஃபஹுவ ஆமின் என்று தனக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு கூட மன்னிப்பை நன்றி வழங்கிய இறைத்தூதர் உம்மத்துகள். ஒரு நாள் காலம் மாறும். இதே போல் இருக்காது. நீங்கள் இழைக்கும் அநீதிகள் அனைத்துக்கும் வந்த இறைவன் ஒரு முடிவை கட்டுவார். வாழும் காலகட்டத்திலேயே இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ் உங்களுக்கான முடிவை எழுதியே காட்டுவார் என்று வந்த இறைவனுக்கு அல்லாஹு அக்பர். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.